உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொண்டேன் விசுவசிக்கிறவங்க சாட்சியாக கூறலாம். பிரைஸ் தி லார்ட். சஜினா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மியூட்டாக இருக்கீங்க சிஸ்டர், அன்மியூட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். 2 மாசமாட்டி எனக்கு ஹஸ்பண்டுக்கு அந்த பாத வலியா இருந்தது, கால் ஊன முடியாது. அதுக்கப்புறமாட்டி அவங்களுக்கு நல்ல ஃபீவரா இருந்துச்சு. நான் அன்னிதினம் ஜெப வழிபாடுல 3 மணி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தேன். அவங்களால காய்ச்சலும் பாத வலியா இருக்கனி ப்ரேயர் பண்ணாங்க. இயேசுவின் தழும்புகளினால் அந்த வார்த்தையை அறிக்கையிட்டோம். அந்த நேரமே அவங்க ஒரு பரிபூர்ண சுகத்தை கடவுள் கொடுத்திருக்காங்க. அதுக்காக இந்த நேரத்துல கடவுள் கோடான கோடி நன்றி சொல்லுதே. அவங்களுக்கு எந்த வலியுமே இல்ல. அதுக்கு கோடான கோடி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். விடுதலை கொடுத்தது யார் சிஸ்டர்? கடவுள். கடவுள். நம்ம ப்ரேயர் பண்றதோ நம்ம நம்பிக்கையோட ஏறெடுக்கிறோம், ஆனால் விடுதலையை தருபவர் கடவுள். நாம் ஏறெடுத்த நமது விண்ணப்பத்துக்கு கடவுள் பதில் கொடுத்திருக்காங்க. சகோதரர் கால் வலியிலிருந்து, காய்ச்சலிருந்து, எல்லா பலவீனத்திலிருந்தும் கடவுள் முழுமையான விடுதலை கொடுத்திருக்கிறார். நம் கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன அதிசயம், என்ன அற்புதங்கள் நிகழ்ந்தனவோ அதே அதிசயங்கள், அதே அற்புதங்கள் இன்றும் நம் வாழ்வில் ஒவ்வொரு வாழ்விலும் அவரை விசுவசித்து வார்த்தையை அறிக்கையிடுகின்ற மாத்திரத்தில் நம்பிக்கையோடு நாம் ஏறெடுக்கின்ற நமது விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கின்றார். விடுதலை நாம் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் இந்த விடுதலை தந்த அந்த கடவுளை கரங்களை தட்டுவர நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். பியூலா சிஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். மினிஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இறைவார்த்தை அறிக்கையிட்டு நோய்களை விரட்டுறது எப்படின்னு நம்ம நல்லா கத்துக்கிட்டு இருக்கிறேன் நானு. அது கொஞ்சம் பழகுனதுனால எனக்கு அது ஈஸியா இருந்துச்சு. நேத்துக்கு ஹவுஸ் விசிட்டிங் போனப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீட்டுல விஷயம் தெரியாத வீட்டுக்குள்ள போயிட்டோம். போன பின்னாடி தான் சொல்றாங்க, இந்த வீட்டுல அந்த டெவிலோட நைட்டு தூங்கும் போது எல்லாம் எனக்கு உள்ள ஃபர்ஸ்ட் டைம் இது நான் நேரடியா ஃபேஸ் பண்ணேன். பயமாயி போச்சு. அப்புறம் என்ன பண்றேன்னு தெரியல. அப்புறம் பிரதரோட அந்த மெசேஜ் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆக்சுவலா நானுமே கொடுத்த ஒரு மெசேஜ்ல எனக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி பேயும் ஓட்ட முடியும், ஆனா பயப்படக்கூடாது அப்படின்றதெல்லாம் எனக்கு அங்க கடவுள் ஆவியானவர் ஞாபகப்படுத்தினாரு. அது எல்லாத்தையும் மனசுல வாங்கிட்டு, அது வேற ஒரு ஒரு இடத்துல ரூம்ல கூட்டிட்டு போய் கொண்டு விட்டுறாங்க, இந்த ரூம்ல தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ண இது. ஆனா ஆவியானவரோட துணையோட அந்த பயத்தை ஃபர்ஸ்ட் எனக்குள்ள இருந்த அந்த பயத்தை விரட்டிட்டு தைரியமா போய் நின்றுட்டு ஆவியானவர் பாடலோட சூப்பரா அங்க ஒரு பைண்டிங் ப்ரேயர் பண்ணிட்டு வெளியில எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கடவுள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்தாரு. கடவுளுக்கு கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தை சொல்லுது, பாம்பையும் தேளையும் மிதிக்கவும் சாத்தானின் சகல தந்திரங்களை வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் வழங்கியிருக்கேன் அப்படின்னு. ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரம் இருக்குது. தீயவனால் நம்ம எதுவும் செய்ய முடியாது. சகோதரிக்கு இந்த சூழ்நிலையில் அது சாத்தானுடைய அந்த கிரியை வெல்றதுக்கு, அந்த பயத்திலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு தூண்டுதலை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துல வல்லமையோடு கடவுளோட நாமத்தை மகிமைப்பட கடவுள் நாட்களை கிருபை செஞ்சிருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிற கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ரெனியூ சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, brother. Praise the Lord. எனக்கு 2-3 days unforgiveness தான் லாஸ்ட் வீக்ல இருந்து கேட்டுட்டு நான் அது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அல்ல பிரதர் சொல்லி கொடுத்த மாதிரி நிறைய இப்போ எனக்குன்னா நிறைய ஃபியர் இருந்தது முன்னாடி எல்லாம். ஸோ அப்போ அது எல்லாமே ஸ்பிரிட். ஸோ இசபா பேர் சொல்லி நம்ம அதை கொடுக்கும் போது நம்மள விட்டு போயிட்டு நமக்கு ஃப்ரீ ஆயிடும்னு சொல்லி அந்த இது வரும்போது நான் ஒன்னொன்னா அந்த இது அறிக்கை விட்டு நான் அது கமெண்ட் பண்ணி அந்த திங்ஸ் கிளியர் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்னோட ஹார்ட்ல நல்ல ஒரு கரேஜியஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு அந்த தைரியமான ஒரு ஸ்பிரிட் ஆண்டவர் எனக்கு கொடுத்த மாதிரி உணர்ந்தேன். ஸோ அந்த அந்த டைம்ல எப்படி இருந்துச்சுன்னா, யூஸ்வலா எல்லாமே நினைச்சு பயப்படுவேன் முன்னாடி எல்லாம். பட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையா இருந்தது. எது நடந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு காட் எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏசப்பா கொடுத்தாங்க. அண்ட் இந்த சண்டே காலையில எந்திரிக்கும் போதே கொஞ்சம் இரிட்டேட்டிங்கோட கொஞ்சம் மூட ரொம்ப பிளசண்டா இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஹஸ்பண்ட் சாத்தானை ஓட்டு அப்படின்னாங்க.
நான் சொன்னேன் நீங்க ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். கொஞ்சம் குழந்தைகிட்ட அப்பா கிட்டலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் லைட்டா இது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாருமே ஓட்டுனாங்க. அப்புறம் நானும் பால்கனில போய் ஒரு 2 நிமிஷம் ஓட்டுனேன். உடனே ஒரு 10-15 மினிட்ஸ்ல ரொம்ப மனசு பீஸ்ஃபுல்லா ஜாய்ஃபுல்லா ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. ஹாப்பியா நாங்க ஃபேமிலியோட போராடுறது ரொம்ப ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா ஃபேமிலியில ஒருத்தவங்களுக்காக பண்ணும்போது எல்லாருமே இப்ப மத்தவங்களுக்கு இருக்கும்போது நான் இது மாதிரி செய்வேன். சரி எனக்கு இருக்கும்போது ஹஸ்பண்ட் குழந்தைங்களை செய்யும் போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏசப்பா ஆண்டவருக்கு நன்றி. அண்ட் சண்டே காடோட லவ் என்னன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க. அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஜாய்ஃபுல்லா அண்ட் பீஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ காட் அவரோட எல்லா அவரோட எப்படி சொல்றது காடை டேஸ்ட் பண்ணதான் தெரியும் மாதிரி ஒன்னொன்னு ஆண்டவர் என்ன டேஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஒன்னொன்னு நான் டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஏசப்பாக்கு நன்றி. பிரதர் கிடோர் பிரதர் அண்ட் ஜீசஸ் மினிஸ்ட்ரி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் அவர் மூலமா தான் இந்த லேர்னிங் இந்த டீச்சிங்குள்ள நான் வந்திருக்கேன். ஸோ ஒன்னொன்னு காடோட பிளெஸிங் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு. நான் அது ஒன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏசப்பா எனக்கு சீக்கிரமா ஒன்னொன்னா சொல்லி கொடுத்துட்டு என்னை கைப்பிடிச்சு ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கு எனக்கு. ஸோ பிரைஸ் தி லார்ட். தேங்க்ஸ். Praise the Lord, praise the Lord, glory to God. நம் கடவுள் பெரியவர். அவரோட அன்பை நம்ம புரிஞ்சு உணரும்போது அவ்வளவு ஒரு இதாக இருக்கும். இன்னைக்கு சகோதரி அந்த அன்பை அவரோட அன்பை உணர்றதுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு கிருபையை கடவுள் கொடுத்துருக்காங்க. அனைத்துக்கும் மேலாக கிறிஸ்தவ வாழ்க்கை நம்பிக்கையின் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையில் நடக்க இந்த நாட்களை கடவுள் கிருபை செஞ்சுருக்காங்க. நம்பிக்கையோடு தீவனுடைய கட்டுகளை உடைக்கவும் அதை எப்படி எதிர்த்து போராடுவதுங்கிறத ஒரு டீச்சிங்கை அவங்க பெற்றிருக்காங்க. அதன் மூலமாக அந்த சூழ்நிலையிலிருந்து போராடி வெளியே வந்திருக்காங்க. இந்த கிருபையை இந்த நாளில் அவர்கள் வாழ்வில் செய்த அந்த கடவுளுக்கு கரங்களை தட்டி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. Praise the Lord, sister. Daisy sister, praise Lord. Praise the Lord, brother. Praise the Lord. எனக்கு வந்துட்டு பிரதர் லாஸ்ட் 3 வீக்ஸ் எடுத்த அந்த சீடத்துவ பயிற்சி அந்த வீடியோ அந்த மெசேஜ் முடி நடந்துட்டு இருக்கப்ப மெசேஜ் இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தப்ப பிரதர் ஒரு வார்த்தை கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த கிளாஸ்ல பரலோக ராஜ்யத்தை குறிச்சு உங்களுக்கு தெரியும்ல, அதோட திட்டங்கள் எல்லாமே ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருக்கோம். அப்ப பிரதர் சொன்னப்ப நம்ம கேட்டிருக்கோம்ல, அட்டன் பண்ணியிருக்கோம்ல, அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த 3 கிளாஸ் முடியும் போது எனக்கு ஆவியானவர் திரும்ப அந்த வின்னரஸை குறிச்சு நான் பார்க்கணும், நிறைய திரும்ப அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப பிரதரோட அந்த வீடியோ ஒரு 7 பார்ட் இருக்கு. அதை கடவுளுக்கு கிருபையால திரும்ப பார்க்க முடிஞ்சது ஃபுல்லாவே. திரும்ப கேட்டு அதை எழுத எடுத்திருக்கேன். ஆனா நான் முடிக்கல. ஆனா எழுதும் போதுதான் எனக்கு மத்தேயு 6:33 அந்த வார்த்தைக்கான அந்த முழு விளக்கத்தையும் நான் அதுல தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உலகத்தரமான விஷயங்களுக்காக இல்லாம கடவுள் ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றை எப்படி தேடணும், அந்த நாடுதல் அப்படின்றதுக்கான அந்த விளக்கத்தை அதுல சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. அதுக்காக அந்த 7 பாட்டு எடுக்கும் போது நிறைய விஷயங்கள் எனக்கு அன்னைக்கு 1 இயர் முன்னாடி அதை நான் அட்டன் பண்ணதுக்கும் இன்னைக்கு நான் அதை கேட்கும் போது ஆவியானவர் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அந்த சட்ட திட்டங்களை எதெல்லாம் நான் எந்த இடத்துல தவறு பண்ணியிருக்கேன், எதை நான் ஃபாலோ பண்ணிட்டு எல்லாமே எனக்கு தெளிவா புரிஞ்சது. அதுல ஒரு சட்டத்திட்டத்தை ஒரு லாஸ்ட் ஒரு சண்டே அதை எடுத்து பண்ணும்போது ஆவியானவர் துணையோட கிருபையால அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ண முடிஞ்சது. அதுக்கான பலனை அன்னைக்கே எனக்கு கடவுள் கொடுத்தாங்க. அந்த வார்த்தையை நம்பி பிரதர் ஒவ்வொன்றையும் சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தை கொடுத்து அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும் போது நமக்கான பலன் எப்படி கிடைக்கும். அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இந்த மெசேஜ் எல்லாமே இப்ப எனக்கு கடவுளை நோக்கி அதிகமா இழுத்துட்டு போக ஒரு தூண்டுதல் இன்னும் அதிகமா கொடுத்துருக்கு. உலகத்தை விட்டு பற்றுதலை விட்டு அதுக்கான தேவைகள் எப்போதான் வார்த்தையை அறிக்கையிடுறோம். ஆனா இருந்தாலும் அவரது ஆட்சி அவருக்கு ஏற்புடையற்றி நிறைய நாடணும் அப்படின்ற ஒரு தூண்டுதலை தொடர்ந்து எனக்கு இந்த மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறதுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்து. இந்த வார்த்தை பகிர்வுக்காக. கடவுளுக்கு நன்றி. கடவுளுடைய அந்த நற்செய்தி இறை வார்த்தையை கேட்பதோடு இல்லாமல் அதை வாழ்க்கையில எப்படி கடைபிடிக்கிறது, அதில் எப்படி அந்த வார்த்தையின்படி எப்படி நடக்கிறதுங்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சகோதரி இன்னைக்கு இந்த நாட்களில் உணர்ந்திருக்காங்க. இந்த அற்புதத்தை மனித வாழ்க்கையில் சகோதரர் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம பொருள் இதுகள் சுகம் இதுகள் எல்லாம் வேணும் கட்டாயமாக. பட் அதை விட நம் ஒவ்வொருக்குள்ளாகவும் அந்த மாற்றங்கள் அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமானது.
அது பெரிய ஒரு இது. இந்த நாட்களில் சகோதரியின் வாழ்க்கையில் அந்த ஒரு மாற்றத்தை கடவுள் கொடுத்துருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. Praise the Lord, sister. Ruba sister, praise the Lord. அண்ணா பிரைஸ் லார்ட்ண்ணா. Praise the Lord, sister. நான் ஆக்சுவலாக அனுதின ஜெபத்தில் வந்து நான் டெய்லியும் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆண்டவர் வந்து எனக்கு இதில் ஒரு வாய்ப்பாக நான் வந்து எனக்கு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் கடவுளுக்கு பெரிய நன்றி சொல்கிறேன். ஆனால் என்னால் முடியுமா, ஃபஸ்ட்டு டைம் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணுறோமே, இதெல்லாம் நமக்கு முடியுமா, நமக்கு தெரியுமா அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், திருப்பாடல் 37:5 இருக்குல்ல, நான் என் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்டேன், அவரையே நம்பி இருக்கிறேன், அவரே என் சார்பில் செயலாற்றுவார். ஸோ இந்த இறை வார்த்தையை நான் வந்து ஒரு ஹோல் ஜோமாலையாக சொல்லி முடிச்சுட்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். பட் அன்னைக்கு வந்து எனக்கே ரொம்ப நிறைவாக ஆண்டவர் வந்து என் கூட இருந்து வழி நடத்தினாரு. ஸோ அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன்னா. ப்ளஸ் வந்து எனக்கு ஒரு gift கொடுத்தாரு. அது வந்து அந்நிய பாஷை. என்னால் இந்த gift எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறதுக்காகவும் நான் வந்து பெரிய நன்றி சொல்கிறேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord. அவர் நமக்கு தந்திருக்கிற பணியை நாம் செய்யறதுக்கான வல்லமையும் ஆற்றலையும் அவர் தருகிறார். அவர் நமக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணியை வச்சிருக்கிறார். அந்த பணியை நாம் ஈடுபாடு செய்யும் போது அதை சரியாக செய்து முடிப்பதற்கான ஆற்றலையும் வல்லமையும் கடவுள் நமக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சகோதரியை அந்த ப்ரைஸர்ஷிப் செய்கிறதுக்கான அந்த ஒரு வல்லமையை கொடுத்து வழிநடத்தி அதற்கான ஒரு கிஃப்டையும் கடவுள் கொடுத்துருக்காங்க. இந்த அதிசயத்தை சகோதரியின் வாழ்வில் செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord, sister. Vaisali, praise the Lord, ma. Vaisali, sister. Praise the Lord, brother. Praise the Lord. எனக்கு கால் வலி 2 நாளா இருந்தது, 2-3 நாளா. அதுக்கு வந்து நேற்று நான் அறிக்கையிட்டேன் இயேசு அப்பாவிட்ட, தழும்புகளா நான் குணமானதுக்கு நன்றின்னு சொன்னேன். அது இப்ப சரியாயிடுச்சு. இன்னைக்கு எதுவுமே வழியே தெரியல. அதுக்காக தான் அது சாட்சி சொல்றேன். Praise the Lord, praise the Lord. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுவின் தழும்புகளினால் சுகமாகி விட்டேன் அப்படின்னு அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு அறிக்கையிட்ட மாத்திரத்தில் அந்த வலி முற்றிலுமாக மறைந்து விட்டது. சகோதரி முழுமையான விடுதலை பெற்றிருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. Praise the Lord, praise the Lord, ma. Praise the Lord. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. Praise the Lord, sister. போன வாரம் சனிக்கிழமை நான் அந்த ஜெபத்துல இருந்த போது எங்க வீட்டுக்காரு வெளிநாட்டுல இருக்கிறார் பிரதர். அவரு அடிக்கடி அந்த டிரைவிங் பண்ணையில அந்த பெயின் விழுந்துருது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. பெயின் விழுந்துட்டு உங்க சம்பளத்துலதான் நாங்க எடுப்போம் அப்படிங்கறது மாதிரி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்களாம். அது மறுநாள் போய் நீங்க ஆபீஸ்ல வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிரதர். அதை நான் இங்க சொல்லி வேண்டிக்கிட்டேன். அது சொல்லியிருந்தாங்க, நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்கம்மா, வேண்டிக்கிங்க அப்படின்னு நான் அவர்கிட்டையும் எங்க வீட்டுக்கார்ட்டையும் சொல்லியிருந்தேன். இப்ப வந்து உங்களுடைய ஒப்பற்ற பொருள் செல்வத்தை கொண்டு என்னுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செய்யறதுக்காக நன்றி இயேசுவே அப்படி சொல்லி நான் வேண்டினேன். இது வரைக்கும் அவருக்கு மெசேஜ் வரல. இன்னும் உங்களுக்கு மெசேஜ் வந்ததுன்னா எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்காக கோடான கோடி நன்றி ஆண்டவருக்கு. நான் கொஞ்சம் பேங்க்ல கடன் வாங்கியிருந்தேன். அதை கட்ட முடியாம என்னால வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. நான் போய் பேங்க்ல வந்து நீங்க சொல்லுங்கம்மா, இல்லைன்னா பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல நான் போய் பேங்க்ல மேனேஜர்கிட்ட பார்த்து பேசையில அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு முடியலன்னு தெரியுதுமா, கொஞ்சம் ஒரு அமௌண்ட் நீங்க கட்டுங்க, உங்களுக்கு நான் க்ளோஸ் பண்ணி தரேன், பாக்கி அமௌண்ட்டை முடிச்சுட்டு கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்னால அந்த அமௌண்ட் நான் பெரட்டி கட்ட முடியல. கட்டிடுவேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு ஆண்டவர் அந்த உதவி செய்ததற்காக கோடான கோடி நன்றி சொல்கிறேன் பிரதர். Praise the Lord, praise the Lord, praise the Lord. கடவுளுக்கு நன்றி. கடவுள் அவரை தேடி செல்கிறவர்கள் வாழ்க்கையில கடவுள் அபரிவிதமான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். சகோதரியுடைய கணவர் ரோட்ல ஃபைன் விழுந்து இந்த சூழ்நிலை எப்படி கட்டுறது அப்படிங்கிற சூழ்நிலை நிற்கின்ற அந்த சூழ்நிலையில்
அந்த ஃபைனுக்கான மெசேஜ் இதுவரைக்கும் வராத சூழ்நிலை கடவுள் மாற்றிருக்காங்க. நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்க, இந்த ஃபைன் ஆகிற அந்த மலை எங்கள் வாழ்விலிருந்து பெயர்ந்து கடலில் விழுந்ததுக்காக நன்றிங்கிறத சொல்லுங்க. அந்த மலை உங்க வாழ்க்கையிலிருந்து பெயர்ந்து கடவுள் போக செய்வார். பிரைஸ் தி லார்ட். அதே போல பேங்க்ல இருந்த பேங்க்ல இருக்கிற அந்த லோனை கட்ட முடியாத சூழ்நிலை, அந்த அமௌண்ட்ல ஒரு பெரிய ஒரு டிஸ்கவுண்ட்டை கடவுள் நாட்களில் கொடுத்துருக்காங்க. முற்றிலுமாக அந்த கடன் பிரச்சனையிலிருந்து சகோதரி வெளியே வர கடவுள் இந்த நாட்களில் கிருபை பாராட்டியிருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். நீங்க அந்த இறை வார்த்தை சொல்லுங்கம்மா. எங்கள் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தமது ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு மனிதர்களுடைய செல்வத்தில இருந்தில்ல, அவருடைய செல்வத்திலிருந்து உங்கள் தேவைகளை நிறைவு செய்து விட்டார் என்று சொல்லுங்க. இந்த உங்க வாழ்க்கையில இந்த அதிசயத்தை உங்க வாழ்க்கையில் மீண்டும் காண்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வேற யாராச்சும் சாட்சி கூற? மதலின் மேரி சிஸ்டர் அம்மா சொல்லுங்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்ன சனிக்கிழமையில உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க பேத்திக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் அரிப்பு மாதிரி வந்துட்டு தடிப்பா வந்துருச்சு உடம்பெல்லாம். அப்புறம் எனக்கு ஒண்ணும் சொல்ல முடியல. அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணினே இருக்கிறேன். இன்னொருத்தர் ஜெப ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அப்ப எங்க மகனுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லாத இருந்துச்சு. அவங்களுக்கு செய்யும் போது இவங்க 2 பேரையும் வச்சு அந்த ஜெபம் பண்ணும்போது இவங்களுக்கு 2 பேருக்குமே பேர் சொல்லி நான் ஜெபம் பண்ணும்போது அவங்க 2 பேருக்குமே ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு. அதுக்காக நான் கோடான கோடி நன்றி சொல்றேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதான் நம்ம கடவுளோட வல்லமை இல்லையா? ஒருத்தங்களுக்கு ப்ரேயர் பண்ணும்போது இதே சுகத்தை என் பிள்ளைங்க வாழ்க்கையில நான் ரிசீவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அதே அற்புதத்தை கடவுள் அவர்கள் வாழ்வில் செய்கிறார். இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்மா. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிற நேரத்தில் ஹேண்ட் பண்ணலாம். கடவுளை நாமத்தை மகிமைப்படுத்த கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. பிரைஸ் லார்ட். என் கணவருக்கு மனமாற்றம் கிடைத்ததற்காகவும் குடி பழக்கத்திலிருந்து மனமாற்றம் கிடைத்ததற்காக அடுத்து ரோமேர் 6:22 வசனம் படிச்சு கடவுள் மனமாற்றத்தை தந்ததற்கு கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். எத்தனை வருஷமா இந்த குடி பழக்கத்துல இருந்தாங்க சிஸ்டர்? அவங்க இந்த மாசத்துல இருந்தவங்க இந்த பிரேயர்ல அட்டன் பண்ண பிறகுல இருந்து அவங்க குடி பழக்கம் இல்லாம இருக்காங்க. இன்னும் ஒரு 16 நாள் ஆயாச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. குடி பழக்கத்தில் இருந்த சகோதரர் இறை வார்த்தை அறிக்கை எடுக்கிற மாத்திரத்தில் அவரோட வாழ்க்கையில் கடவுள் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. குடி பழக்கத்திலிருந்து முழுமையான விடுதலை கடவுள் கொடுத்திருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வேற யாராச்சும் சாட்சிக்கிற ஒரு முருக நேரத்துல ஹேண்டில் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். நான் கழிஞ்ச சனிக்கிழமைக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சிருந்தேன். ப்ளீடிங் அதிகமா இருக்குன்னு சொல்லி அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. கடவுள் அதுல இருந்து எனக்கு விடுதலை தந்திருக்காரு. அவரின் திரு காயங்களின் வழியாக எனக்கு பரிபூரண சுகத்தை தந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. கடவுள் அவருடைய பலவீனங்களிலிருந்து இந்த நாளில் முழுமையான விடுதலை கொடுத்துருக்காங்க. நாம் நம்பிக்கையோடு ஏறெடுத்த நமது விண்ணப்பத்துக்கு கடவுள் பதில் கொடுத்துருக்காங்க. அந்த இரத்த போக்கிலிருந்து முழுமையான விடுதலை கடவுள் இந்த நாட்களில் கொடுத்துருக்காங்க. அந்த அற்புதத்தை செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். அப்பா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். கேக்குதா? சொல்லுங்க. எனக்கு ஒரு நன்றி சொல்லணும். சொல்லுங்க. இப்போ முதல்ல எப்பவா இருந்தாலும் நான் ஆட்டோவிலையும் பைக்லையும் தான் பயணம் செய்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஆண்டவர் எனக்கு காலுக்கு நல்ல ஒரு சுகத்தை தந்து இப்போ பஸ்ஸில் நான் ஏறி இறங்கி பயணம் செய்யறதுக்குள்ள கிருபை எனக்கு செய்தார். அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் கடவுளுக்காக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. எப்போதுமே ஏதாச்சும் வண்டியில் போயிட்டு இருந்த அந்த சூழ்நிலைகளை மாற்றி
கால்களுக்கு பலத்தை கொடுத்திருக்காங்க. உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமா விளங்கும் என்று இறைவார்த்தை சொல்லுது. அவருடைய பலத்தை நான் வந்து கொடுத்து அதுல சொல்லக்கூடிய இறைவார்த்தை வந்து எப்போதுமே வந்து இயேசுவின் திருக்காயங்களின் தழும்புகளால் என்னை சுகமாக்கியதற்கு நன்றி இயேசுவேங்கிற இறைவார்த்தையை தான் நான் எப்போதுமே சொல்லிட்டு இருப்பேன். Praise the Lord, praise the Lord, glory to God. கடவுளுக்கு நன்றி. இயேசுவின் தழும்புகளினால் அவங்க பலவீனத்திலிருந்து முழுமையான விடுதலை கொடுத்திருக்காங்க. தனியாக பஸ்ல ஏறி போகிறதுக்கான அந்த ஒரு பலத்தை கடவுள் இந்த நாட்களில் கொடுத்திருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். glory to God. கடவுளுக்கு நன்றி. praise Lord, praise Lord. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சொல்லுடி. Praise the Lord. Okay, brother. Okay, prayer request இருக்குங்க. இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சகோதரர் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. Praise the Lord. Praise the Lord, brothers and sisters. ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த ஜூம்ல இணைந்திருக்கிறவங்க சரீர சுகத்திற்காக ஜெபிக்க விரும்புகிறவங்க முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதற்கு பிறகு மற்ற கருத்துக்களுக்காக ஜெபிக்கப்படும். Praise the Lord. Praise the Lord.